ஒன்று அப்படின்னா 1, 2, 3 அப்படின்னா அது ஒரு எண்களினுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே? அதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இருக்குது. அப்படி தானே? அது ஒரு எண்களினுடைய தொடர்ச்சி. அவ்வளோ. 1 அப்படிங்கிறதுக்கு மேலே நான் எண்களே இல்லைன்னு சொல்கிறேன். உங்களால் மறுத்து சொல்ல முடியுமா? ஒன்னஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. எல்லாமே பார்ப்பது எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற. அப்படி இல்லை, அது பொய்யாயிடும். 1க்கு மேலே இங்கே எண்களே கிடையாதுன்னு சொல்கிறேன். ஒரே ஒரு எண் தான் இருக்குன்னு சொல்கிறேன். அதை மறுத்து கூற முடியுமா? நீங்கள் எந்த வியூவில் பார்க்குறீங்க, வியூவில் பார்த்தா தான் அது தெரியும். அவ்வளோதான் விஷயம். இப்போ இந்த 1ங்கிறது அவர் 1ங்கிற ஒரு எண்ணையே குறிக்கலன்னு சொல்கிறார். சரி. ஒன்றுதல் அது ஒரு தொழில். சரி. இப்போ கடவுள்னா இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க? கடவுள்னு போயிட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா? அது ஒரு தொழில். கடை உள் கடை அப்படின்னு ஒரு டியூட்டியோட பேர், ஒரு தொழிலோட பேர். அவ்வளோதானே? அதை இவனுக்கு கடவுளாக ஆக்கிக்கிட்டானுங்க. இவ்வளோதான். இந்த 1ங்கிறது ஒன்றுவதற்கு ஒன்று உண்டு. அந்த ஒன்று அது 1ங்கிறது எண் கிடையாது. எல்லாரும் போய் ஒன்றுவதற்கு ஒன்று முடிவா ஒன்று உண்டு. ஒன்றற்ற ஒன்றது. 1ங்கிறது ஒன்றற்ற ஒன்றில் ஒன்றுதல். அங்கிருந்தான் 1 தொடங்கினது. அப்போ எண்கள்லாம் ஒன்றை தவிர இல்லைன்னு சொன்னேன். சிந்தித்து பாருங்கள். இந்த 1னுடைய மடங்கு தானே தவிர இந்த மற்றதெல்லாம் பாட்டுக்கு நான் 1000 10,000லாம் கிடையாது. 1னுடைய மடங்கு 1 அப்படி தானே? அடுத்தது 2வது அடுத்த மடங்கு. அதை தான் மூலன் ஒன்றவன் தானே 2அவன் இன்னருள் நின்றனன் 3னில் 4 தான் 5ல் வென்றனன் 6ல் விரிந்தனன் 7 சென்றனன் தான் இருந்துணர்ந்தது 8. அதை தான் இறைவனை அந்த ஒன்றற்ற ஒன்று என் குணத்தால் அறியப்படுகிறது. அது ஒரு 18 தத்துவங்களால் அறியப்படுகிறது. இந்த 18 தத்துவங்களை கடந்து செல்லும் பொழுது உள்ள நம்ம உணர்கின்ற ஒரு பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இதை மறுத்து சொல்ல முடியுமா? அடுத்தது இந்த வேதங்களை சொன்னாங்க. இந்த வேதத்தால் நீ என்ன கற்றுக்கொள்வாய் அப்படின்னு சொன்னாங்க. வேதம் என்ன சொல்லுது? இந்த புள்ளிருக்கு வேலூர் போயிருக்கீங்களா? புள்ளிருக்கு வேலூர். புள்ளிருக்கு வேலூர்னா எந்த ஊர்? வைத்தீஸ்வரன் கோயில். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இருக்கு வேதம் தொழுத ஊர். ரிக் வேதம் தொழுத ஊர். அந்த ரிக் வேதங்கிறது தமிழில் சொல்லும்போது இருக்கு என்ன சொல்லுவாங்க? இருக்கு. பேய் இருக்கா இல்லையா? இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ இவங்க ரிக் யசுர் சாம அதர்வணன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேறு சொல்லியிருக்காங்க. எப்போவுமே அதனோட தலைப்புலேயே அதனோட பொருள் இருக்கும். ஒன்று இருக்குது அப்படின்னா அதனுடைய தலைப்புலேயே இருக்கும். இருந்துச்சுன்னா தான் அது முறையானதுன்னு அர்த்தம். அப்போ இவங்க ரிக் யசுர் சாமம் அதர்வணம்னு சொன்னாங்க. வேதத்துக்குள்ளே போய் நீ தெரிஞ்சுக்கிற உண்மை என்னென்னா, இருக்குது அசுரம், சமாதானமாக போ, இது அதர்ம வனம், இதுதான் சொல்லுது. ரிக் யசுர் சாம அதர்வணம்னு சொல்ல. இருக்குது யசுர் இல்லை, அசுரம் இங்கே இருக்கா இல்லையா? ஒரு தீமை இருக்கா இல்லையா? நம்ம சொன்னதை நல்ல விதமாக எடுத்துக்கிறானா? நல்லதாக இருந்தால் கூட எதிர்ப்பதமாக மாறுறானா இல்லையா? ஒரு கெட்டதை ஏற்றுக்கிற இந்த உலகம், ஒரு தீமையை ஏற்றுக்கிற இந்த உலகம் ஒரு நல்லது செய்ய போகும்போது நம்மளை மறுதளிக்குதா இல்லையா? எதிராக போராடுதா இல்லையா? ஏன்னா இங்கே அசுரம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த உலகத்தில் சொல்கிறேன். ஏன்னா அது மனதினுடைய மேடையாக இருக்குது. மனதினுடைய மேடையாக இருக்குது. அப்போ அசுரம் இருக்குது. அப்போ அதில் நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன? சாமம், சமாதானமாக போ. அந்த சாமங்கிறது எங்கெங்கே வருதுன்னு பார்த்துக்குங்க. சாம கானத்தில் வருதா? சாம கானம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் அந்த தசமுகாசூரன் அந்த கையில் இது பண்ணும்போது தன்னோட காய வினையில் சாமகானத்தை பாடி தான் அவர் இறைவனிடத்துலேருந்து அருளை பெறுகிறார், சந்திரகாசமும் பெறுகிறார். அப்போ சாமங்கிறது கானத்துலேயும் வருது. சாம சோறு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் நம்ம உண்ண வேண்டியதில் மிக முக்கியமான ஒரு விஷயங்கள். அது சாம சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. சாம கானம் வந்துருச்சு, சாம சோறு வந்துருச்சு. அடுத்தது சாமதான பேத தண்டத்தில் வருது. அதில் அந்த சாமம் வருது. வேதத்துலேயும் வருது. இந்த உலகத்தில் சமாதானத்தை தவிர இந்த உலகத்தில் ஆயுதமே கிடையாது. ஏன்னா இது அதர்வன வேதம் இல்லை, அதர்ம வனம். அதர்ம வனவேதம் இருக்கிற இடம். இப்போ நான் என்ன சொன்னாலும் உங்களால் மறுதளிக்க முடியும்னு சொல்கிறேன். அதை தான் மூலன் சொல்லுவார்.
இப்போ உங்களுக்கு நான் கல்வி நடத்துறது எனக்கு முக்கியம் கிடையாது. ஏன்னா ஒரு ஜீவன் இந்த ஆன்ம பசியோடு இருக்கும் பொழுது அதை வழி காட்ட வேண்டியது, அது தன்னுடைய அகானந்தத்தை அடைய வேண்டியது அப்படின்றது அதனுடைய வாழ்வியல் தர்மம். அப்போ ஒன்று தடுமாறும் போது அதை சொல்ல வேண்டியது எங்களுடைய தர்மமாக இருக்குது. அப்போ அதனால் நம்ம அதை உணர்த்துறோன்னு சொல்கிறேன். அப்போ இந்த உலகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இந்த வேதத்துக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுலாம் இல்லை. இருக்குது அசுரம் சமாதானமாக போய் இது அதர்மம் வேணாம், பேசாமல் வேலையை பார். இதுதான் உங்களுக்கு வேதம் எடுத்தோன்னு சொல்லித்தரது. உள்ளே போய் எல்லாம் ஒன்றும் சொல்லித்தரல. இப்போ இந்த ஐந்தொழில்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ஐந்தொழில் என்ன சொல்கிறாங்க? இந்த படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படி தானே சொல்கிறாங்க. அது ஒரு ஞானத்தினுடைய தாத்பரியம். அது ஆய்ந்து அறிந்து கறந்து துறந்து சிவனின் இரு. முதல்ல ஆய்ந்து அப்படிங்கிறது ஆயின் அப்படிங்கிற வாசகம் தான் அயன் பிரம்மாவானா. அறிந்து அப்படிங்கிறவன் தான் அறிங்கிறவன் நாராயணனானா. கறந்து அப்படிங்கிற நபர் தான் கரண் அப்படின்னு அங்கே அழிக்கிற கடவுளானா. துறந்து அப்படிங்கிறவன் தான் துரோதனானா. பின்னாடி வசித்திருப்போம்னா சதா வசிங்கிறது தான் சதா சிவமானது. இப்போ ஆய்ந்து அறிந்து கறந்து துறந்து சிவனின் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல். அப்போ அது தொழில் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், அந்த தொழிலர்கள் கிடையாது. இது ஒரு ஞானத்தை தெரிஞ்சுக்கிறது. ஆய்ந்து அறிந்து ஆய்ந்து தான் அறியணும். அதற்கப்புறமேட்டு தான் கறக்கணும், கறந்து தான் துறக்கணும், துறந்து தான் நம்ம வசிக்க முடியும். அது நமக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம ஞானத்தினுடைய நடைமுறைகள் இவைகள். அப்போ இதெல்லாம் நம்ம இதை போய் நம்ம இந்த சகத்திட்ட போய் பேச முடியுமா? இவன் மூலாதாரம் துரியாதீதம் மணிப்பூரகம் விசுத்தின்னு பேசிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பேசவே கூடாது. குருநாதர் சொல்லுவார், இதெல்லாம் நேரம் கண்ட நேரத்தில் பேசவே கூடாதுடா, அதெல்லாம் ஞானஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவார். அதெல்லாம் ஒரு நிலைப்பாடு. இப்போது சட்டையில் எத்தனை பட்டன் போடுற அப்படின்னு கேட்பார். நல்லா பார்த்தீங்கன்னா 6 பட்டன் இருக்கும். நெக் பட்டன் ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதே தான் 6 ஸ்தானங்களை தான் பட்டனாக வச்சுருக்கான்னு சொல்கிறேன். இங்கே எதுவும் மாற்றி அமைக்கப்படுறது இல்லைன்னு சொல்கிறேன். அது மாதிரி அது நமக்குள்ளே இருக்கிற ஸ்தானங்கள். ஒரு ஊருக்கு போகிறோம், 6 இடையில 6 நிறுத்தங்கள் இருக்கா இல்லையா? அது மாதிரி தான் மூலாதாரத்துலேருந்து துரியாதீதம் வரைக்கும் அந்த 7வது நிலை அடையிற வரைக்கும் அதுதான் எழுநிலை மாடம் அப்படின்னு சொல்கிறது. எங்களுக்கு வேறு மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. இங்கே என்ன கண்டாய்? ஜகமும் ஜெகமாயையும். அதானே தெரியுது. இப்போ ஒரு ஊரில் போய் இறங்குறீங்க, அந்த ஊரில் நான் சொன்ன இடத்துல போய் இறங்கிட்டீங்க, அந்த ஊர் உங்களுக்கு புலப்பட்டுருச்சா? ஒரு ஊரில் இறக்கி விட்டாச்சு, அந்த இடத்துக்கு போயிட்டீங்க. ஆனால் அந்த ஊரை பற்றி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஜெகமும் ஜெகமாயையும் உங்களை சூழ்ந்துருக்கும். ஒரு இடத்துல நான் சொன்ன இடத்துல இருக்கேன், ஆனால் எனக்கு என்ன எது இருக்குன்னு தெரியாது. அப்போ அந்த இடத்த பற்றின புரிதல் உங்களுக்கு முதல்ல வரணும். ஜெக மாயை, அதுக்கு அடுத்து ஜெக லயம் ஆகணும். அதுதான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஜெக மாயை ஜெக லயம். அதுக்கு அடுத்தது நமக்கு அடுத்தது புலப்படுறது ஒரு ஆலயம் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ தான் தேவ மாயை வருது. தேவ மாயை தான் இந்த இறைவனை தொழுகின்றது, அந்த கோயிலில் போய் கும்பிட்றது, இந்த கோயிலில். அப்போ தேவமும் மாயையும் இருக்கும். பிள்ளையார்லேருந்து தொடங்கி அது பாட்டுக்கு ஏறி ஆஞ்சநேயரில் போய் நிற்கும். இது இப்படியே ஒரு நெடும் பயணமாக இருக்கும். தேவ மாயை. அதுக்கப்புறமேட்டுக்கு தேவன் லயப்படும். தேவன் எப்போ லயப்படும் அப்படின்னா, அப்போ நம்ம உயிர் மயம் தேவ மயம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு சகோதரமாக தெரியும். அது அந்நியமாக தெரியாது, சகோதரமாக தெரியும். அதுக்கு அடுத்தது பரம மாயை. இதெல்லாம் இல்லை, இந்த உருவுக்குள்ளார அடைபடுற பொருள் இல்லை. என்னை தாங்கும் ஒரு உருவை மண்ணை கண்டேன், ஆனால் மண்ணை தாங்குவது வெற்றிடமாக இருக்கிறது, அதுதான் பரம மாயை அப்படின்னு அவனுக்கு தோணுது. அதுக்கப்புறமேட்டுக்கு பரம லயம், அந்த பரத்தில் லயிச்சு கிடக்கிறான். அதற்கப்புறமேட்டுக்கு பரம் ஆகிறான். அதே தான் நம்மளோட சூத்திரத்தினுடைய தாத்பரியம். அதுதான் இப்போ என்னென்ன சொன்னோம்? ஜெகமாயை ஜெகலயம், தேவமாயை தேவலயம், பரம மாயை பரமலயம் பரம். இந்த போட்டு போனீங்கன்னா மூலாதாரம்னு சொல்லுவான். என் குருநாதன் போனால் கட்ட செருப்பே அடிப்பான், பேரே சொல்லக்கூடாது. அது அதெல்லாம் ஞானஸ்தானங்கள். எவன்டா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தான்? சிலதெல்லாம் சொல்லவே கூடாது. இப்போ மளிகை கடையில் போனீங்கன்னா சாயந்தரத்துக்கு மேலே பேர் சொல்லாதது கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்ல? எல்லாம் அறிவாளிங்களாக இருக்கீங்க. அது பேர் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாம் வியாபாரமாக போயிடுச்சு. எவனை கேட்டாலும் ஆரம்பிக்கும் போது அதை தான் ஆரம்பிக்கிறான். நீங்கள் என்னடா கற்றுக்கிட்டீங்க இதில்?
நீ இதெல்லாம் கடவுளை கும்பிட்டியா? நீ கும்பிட்டேன். மனச்செம்மை அடைஞ்சிட்டியா? மனச்செம்மை அடையிறதுக்காக கடவுளை கும்பிட்டியா? இல்லை கடவுளை கும்பிட்டு இந்த மனச்செம்மை அடைஞ்சியா? இந்த கேள்வி கேட்டு பார்த்துருக்கீங்களா? இப்போ நீங்கள் என்னிடத்துல பேசிக்கிட்டு இருக்கீங்களா? உங்கள் மனம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அது உங்கள் குணத்துக்குள்ளே கலந்தது. சம்மந்தப்பட்டவங்களே அப்படி பார்க்கணும். இவன் யாரான் போயிட்டு இந்த உலகம் எங்கே போயிட்டுருக்கேன் வேறடா அப்படின்னு நம்ம மனசனுடைய சுபாவத்தை சொல்கிறேன். அதுக்குள்ளே 1000 அசுரன் இருக்கான்னு சொல்கிறேன். அதுக்குள்ளே 1000 தீமைகளுடைய மூலமாக இருக்குன்னு சொல்கிறேன். எந்த இடத்தில் அமிழ்து இருக்கிறதோ அந்த இடத்துல நஞ்சும் இருக்கும். இது இந்த காலத்தின் கட்டாயம். அமிழ்தை பெற வேண்டி நீங்கள் உண்ண வேண்டியது முதலில் நஞ்சாக இருக்க வேண்டும். அமிழ்தம் வேணும்னு தேவர்கள் கடைஞ்சான், அப்படி தானே? வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஆனால் முதல்ல வந்தது என்ன? எல்லாத்தையும் கொள்கிற விஷம். அந்த அமிழ்தத்தை உண்டிருந்தா அவன் மட்டும் நல்லா இருப்பான். ஆனால் இப்போ வந்தது அண்டத்தையே கரிக்கிறோம். அந்த மாதிரி நிலைப்பாட்டில் இருக்குது. இப்போ இந்த மனசை எப்படி நீங்கள் வசப்படுத்துனீங்கன்னு உணர்வீங்கயா? சொல்லுங்கயா. இந்த மனக்கணக்குன்னு சொல்கிறான், மனநம்னு சொல்கிறான், மனப்பாடம்னு சொல்கிறான். இந்த மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குன்னு நம்ம அதை ஒழுங்காக அந்த ரதத்தை செலுத்துகிறோன்னு நம்ம எப்படி தெரியறது? அதுக்கு தான் எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் கணக்கறிவாளன் கருத்தறிவாளன். கணக்கின் பெயரால் தான் அறிய முடியும். இந்த மனசுக்கு ஒரு வேலை கொடுத்தா மட்டும்தான் அது சரியாக வரும். கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டு. கான்சியஸ் மைண்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. சப்கான்சியஸ் மைண்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? பக்கத்து வீட்டுக்காரன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லாட்டி என்ன நேரம் ஆயிடுச்சு அதுக்கு தேவையானதை சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லை வேறு ஏதாவது அது என்ன மனநிலையில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ இங்கே பிரச்சனை என்னென்னா, நம்ம அகத்திற்கு நம்ம வேலை கொடுக்கல. இது வரைக்கும் இந்த உலகம் சபிக்கப்பட்ட உலகம்னு சொல்கிறேன், பாவப்பட்ட உலகம்னு சொல்கிறேன். அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும்னு சொல்கிறேன். ஏன்னா அவனுங்க கூட்டிகிட்டு போன இடம் வேறு, சித்த மண்டலத்தில். இங்கே வந்தால் இதில் நயா பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. கற்றது பெற்றது நற்றவம் முற்றிலும் விற்பனைக்கில்லை. இன்றைக்கி பெரிய வியாபாரம் என்னடான்னா ஆன்மீகம்.